ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பேன் இண்டியன் படம் கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கார்த்திக் சுப்புராஜ் எழுதியிருக்கிற இந்த கதையை ஷங்கர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து எஸ்ஜே சூர்யா, சமுத்திரகனி, அஞ்சலி, ஸ்ரீகாந்த், ஜெயராம், வெனிலா கிஷோர்னு நிறைய பேர் இருக்காங்க. ஷங்கரோட படங்கள்னாலே பட்ஜெட்டும் செட்டிங்ஸும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே 450 கோடின்னு ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வேற லெவலில் நடத்திட்டு இருந்தாங்க. ராம் சரணுக்கு ஆல்ரெடி RRR படம் பேன் இண்டியன் ஃபிலிமாக அமைஞ்சாலும் சோலோவா இதுதான் முதல் பேன் இண்டியன் படம்னே சொல்லலாம். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஜானரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி ஆந்திராவில் நடக்கிற மாதிரி கதையை கார்த்திக் சுப்புராஜ் எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற கேம் சேஞ்சர் படத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க. ராம்நந்தன் ஐஏஎஸ்ஸாக நடிச்சிருக்க ராம் சரண் விசாகப்பட்டினம்ல புதுசாக கலெக்டராக வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரு. இவர் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்கிற டெடிகேட்டட் ஆஃபீஸராக இருக்காரு. இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறதுனால பாபுலி மோபி தேவியா நடிச்சிருக்கிற எஸ்ஜே சூர்யா கிட்ட மோதுறாரு. பாபுலி சாதாரண ஆளு கிடையாது. இவரு தான் ஸ்டேட்டோட சிஎம் சத்தியமூர்த்தியா நடிச்சிருக்க ஸ்ரீகாந்தோட பையனாக இருக்காரு. பாபுலி நிறைய இல்லீகல் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவரோட வலிக்கு பிரச்சனை பண்ணுறதுனால இவர் மேலே ஒரு பழியை போட்டு சஸ்பெண்ட் ஆக வச்சிடுறாரு. எஸ்ஜே சூர்யாவுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. அது என்னன்னா, சிஎம் சத்தியமூர்த்தி தன்னோட வாரிசாவும் அடுத்த சிஎம்மாக ராம்நந்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. இதனால அரசியலில் ஒரு பெரிய பிரளயமே நடக்குது. ராம்க்கு இனிமே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, பாபுலி தன்னோட ஆசையை அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் த்ரில்லராக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ராம் சரணோட ஆக்டிங் தான். ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அப்பண்ணான்ற கேரக்டரை பார்க்கும்போது ஒரு நல்ல அப்பாவாக செம்மையாக நடிச்சிருக்காரு. ராம்நந்தனும் பாபுலியும் மோதிக்கிற சீன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. அதோட மட்டும் இல்லாமல் அப்பன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டமில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக இவர் பண்ணுற வேலைகள்னு எல்லாமே ரசிக்கிற மாதிரியும் அதே சமயம் எமோஷ்னலாகவும் ராம் சரண் நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யா படத்தில் வில்லனாக நடிக்கிறதே ஒரு அழகு தான். அப்படி இந்த படத்தில் ஒரு மாசான வில்லனாக நடிச்சுட்டு போயிருக்காரு. இவர் தான் ஆந்திராவுக்கு அடுத்த சிஎம் அப்படின்ற ஆசையில் இருக்கிறதோட எப்படியாவது சிஎம் ஆகணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையுமே செய்கிறாரு. இவரோட பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரிலாம் சான்ஸே இல்லை, எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. அஞ்சலி தான் அப்பனாவோட ஒய்ஃபாக வராங்க. இவங்களோட போர்ஷன்ஸ் ஃப்ளாஷ்பேக்லேயே முடிஞ்சிடுச்சு. அந்த ஷார்ட் பீரியடில் பார்க்க வந்த ஆடியன்ஸை அழ வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே பக்காவாக நடித்து கொடுத்துருக்காங்க. கியாரா அத்வானிக்கும் ராம் சரணுக்கும் இது 2வது படம். இவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. இவங்களோட டூயட் சாங்ஸுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சுனில், காமெடிக்கு வெனிலா கிஷோர், அதோட எஸ்ஜே சூர்யாவோட பிரதராக வர ஜெயராம்னு எல்லாருமே அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துலேயே ஹைலைட்டாக இருக்கிற சீன்ஸ்னால் ராம்நந்தனோடதும் பாபுலியோட கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். இவங்க 2 பேரோட இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், நேருக்கு நேர் மோதிக்கிறதுன்னு எல்லாமே ரசிக்கிற மாதிரி செமையாக கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் இவங்க சந்திச்சுக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே அருமையாக இருந்தது. இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் மியூசிக் தான். தமன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட எமோஷ்னல் சீன்ஸுக்கும் ட்ராமாக்கும் பக்காவாக ஷங்கர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் அண்ட் சாங்ஸை கொடுத்துருக்காரு. ஷங்கர் டிரெக்ட் பண்ணுற முதல் தெலுங்கு படம் கேம் சேஞ்சர் தான். ஒரு டீசெண்டான அதே சமயம் த்ரில்லிங்கான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா படத்தை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். திருவோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி தான் ஷம்மீர் ரூபனோட எடிட்டிங்கும் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த பொங்கல் சீசனுக்கு வந்திருக்கிற மாசான பொலிட்டிக்கல் ட்ராமா படம் தான் இது. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.